ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இயக்குனர் பாக்யராஜின் மறைவுக்கு கவர்னர் அர்லேகர், முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கவர்னர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், இயக்குனர் பாக்யராஜ் மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பாகும். தனித்துவமான கதை சொல்லும் திறன், படைப்பாற்றல் மற்றும் தமிழ் சினிமாவிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பு அவரை ரசிகர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்க செய்துள்ளது. அவரது திரைப்பயணம் மற்றும் மரபு பல தலைமுறை திரைப்பட கலைஞர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும். அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் எண்ணற்ற ரசிகர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அன்னாரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என கவர்னர் அர்லேகர் கூறியுள்ளார். முதல்வர் விஜயின் இரங்கல் செய்தி. தமிழ் திரையுலகின் தலைசிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த பாக்யராஜ் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன். கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் பாக்யராஜ். அவரது ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனிதநேயம் மற்றும் சமூக விழுமியங்களை பேசும் காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நிலைத்திருக்கும். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், திரைத்துறையினருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். திரைத்துறையில் பாக்யராஜின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினின் அறிக்கை. ஆசான் மறைந்த சில வாரங்களிலேயே அவரது மாணவரையும் இழந்துவிட்டது தமிழ் திரையுலகம். இந்திய சினிமாவில் முடிசூடா திரைக்கதை மன்னராக, அனைவரையும் ஈர்த்த யதார்த்த நாயகனாக, சிக்கலான சூழலையும் சிறிய வசனத்தில் கடத்திவிடும் ஆற்றல் பெற்ற எழுத்தாளராக என எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அசாத்திய இயக்குநராக வலம் வந்தவர் பாக்யராஜ். தன்னை போலவே மேலும் பலரை இயக்குநர்களாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர். அவரை இழந்து தவிக்கும் பூர்ணிமா பாக்யராஜ், சாந்தனு, சரண்யா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள். தமது படைப்புகளால் பாக்யராஜ் என்றென்றும் தமிழக மக்களின் பிரிக்க முடியாத அங்கமாக தொடர்ந்து வாழ்வார் என ஸ்டாலின் கூறியுள்ளார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, பி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட பல்வேறு கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.